என் பேர் கௌசல்யா. பெரப்பன் வலசன் அடுத்த இருந்த தெரு. போன மாசம் 20ஆம் தேதி வந்து இங்க தண்ணி பிடிச்சிச்சு. நாங்களும் போய் நிறைய தடவை சொன்னோம். ஆனா யாரும் மெனக்கட்டு வந்து இதை பார்க்கல. தண்ணி இடுப்பளவு இருக்கு. நாங்க கால்நடைகள் ஆடு மாடு எல்லாமே வச்சிருக்கோம். அது ஃபுல்லா தண்ணியில மிதக்குது. இங்கனையே ஒரு 20-25 பிள்ளை இப்போ ஸ்கூல் பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்குங்க. தன்னோட ஃபேண்டை கழட்டிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் வர மாதிரி கிளமையா இருக்கு. இங்க ஃபுல்லா பிள்ளைலாம் ஃபேண்டை கழட்டிட்டு வருது. ரோட்ல போறவங்க பாக்குறாங்க. அசிங்கமா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைலாம் இருக்கு. நம்ம சப்போஸ் வரல வேணை விட்டு இறங்கு தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி இருக்கு பிள்ளையெல்லாம். பொம்பளை நாங்களும் வந்து சேலை எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வர அசிங்கமா ரோட்ல போறவங்க எங்களை பாக்குற மாதிரி இருக்கு. அதை தவிர்த்துட்டு இந்த பாம்பு பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. பாம்புலாம் டெய்லி ஒரு பாம்பு நம்ம வந்தோம்னா நமக்கு முன்னாடி வருது. எங்கிட்டு ஓடுறது பயந்து ஓடுறது கூட எங்களுக்கு தெரியல. வீட்டுக்குள்ள வருது. சின்ன பிள்ளைலாம் அதை பார்த்து பயப்படுதுங்க. எங்களால இருக்க முடியல. இது இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமா எங்களுக்கு இப்படிதான் இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் நாங்க என்ன பண்றது ஒவ்வொரு தடவையும் ஓட்டு வாங்கி எல்லாரும் வருத்தம் செய்யறா. பிரசிடென்ட் வரா, எல்லாரும் போன வருஷம் பிரசிடென்ட் பதவி இருந்துச்சு. அப்பயும் போய் சொன்னோம். நான் எங்கிட்டு தோண்டி ஒரு எங்களுக்கு வழி தெரியல. அப்ப எதுக்கு ஓட்டு கேட்டு எங்க வீட்டுக்கு வருஷம் வராங்க. வந்தாலும் எங்களுக்கு எந்த இது பண்ணல. அது ஹைவேல இருக்கு. அப்படியும் ராமேஸ்வரம் ஹைவே ரோடு பக்கத்துல இருக்கு. அப்படி வந்து இருந்துமே யாரும் பாக்கல. சின்ன தண்ணி பிடிச்சாலும் பாமனுக்கு போறா, தங்கச்சி பண்ண போறா, மண்டபம் போறா. இங்க இவ்வளவு தண்ணி முட்டி தண்ணியோட இவ்வளவு புள்ளியோட எல்லாரும் இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. ஒரு பால் வாங்குறது இருந்தா கூட தண்ணிக்கிழமை இருந்தா போக வேண்டியதா இருக்கு. காலையில காப்பி குடிக்கிறதுக்கு 8 மணி ஆகுது. 7 மணிக்கு பால் வாங்க போயிட்டு வந்தோம்னா மாடு தண்ணி வச்சுட்டு மாட்டுல கூட பால் பீச்ச முடியல. நான் இவ்வளவு தண்ணிக்குள்ள இறங்கி வரோம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பால் பீச்சறதுக்கு அப்புறம் நிலைமை நினைச்சு பாருங்க. ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு மாடு செத்து போச்சு, ஒரு கண்டு செத்து போச்சு. பிறகு கூட இடம் கிடையாது. ஜேசிபி சொல்ற தண்ணிக்குள்ள எப்படி வரும் ஜேசிபி கார் கேக்குறாங்களா. என்ன பண்றது? எத்தனை தடவை நாங்களாம் முறையிடுறது தெரியல.